Hi friends, I'm Khalil and this is all about cricket. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐபிஎல் வந்துருச்சு. ஐபிஎல் கண்டென்ட் பேசினா எப்படி ஐபிஎல் டீமை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், அதை ரேட் பண்ண போறோம், டாப் 4ல வருமா வராதுன்னு சொல்ல போறோம். அதான் இந்த வீடியோ ஒரு சீரிஸா மேக் பண்ண போறேன். நான் 10 டீமுமே வீடியோ போட போறேன். கடைசியில எந்த டீம் டாப் 4ல வரும்னு சொல்ல போறேன். இதை நான் ஒரு 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் அனாலிசிஸ், ஸ்குவாடை பத்தி அனலைஸ் பண்ண போறோம், அதை ரேட் பண்ண போறோம். ஸ்குவாடை பேட்டிங்க்கு எவ்வளோ ரேட்டிங், பவுலிங்க்கு எவ்வளோ ரேட்டிங், மொத்தமாக டீமுக்கு எவ்வளோ ரேட்டிங்னு ரேட் பண்ண போறோம். செகண்ட் டீமோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேச போகிறோம். தேர்டு டாப் 4ல வரக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நான் கடைசியில் தான் சொல்ல போகிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடு, ரச்சின் ரவீந்திரன் தான் ஆட போகிறாங்க. நல்ல ஓப்பனிங் பேர். நம்பர் 3 ராகுல் திரிபாதி, நம்பர் 4 சிவம் டூபே, நம்பர் 5 விஜய் சங்கர் ஆர் தீபக் ஹூடா. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க, அது டீம் தான் முடிவு பண்ணும். நம்பர் 6 சாம் கரன், நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 தல தோனி, நம்பர் 9 அஸ்வின், நம்பர் 10 நூர் அகமது, நம்பர் 11 பத்திரானா. இம்பாக்ட் பிளேயராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தா கலீல் அகமதுக்கு வாய்ப்பு இருக்குது, முகேஷ் சௌத்ரி, கமலேஷ் நாகர்கோட்டி அப்படின்னு இம்பாக்ட் பிளேயர்ஸும் இருக்குது. இது வந்து ஒரு ப்ராபபிள் பிளேயிங் லெவன் தான் சிஎஸ்கேக்கு நான் போட்டிருக்கேன். இதை நம்ம ரேட் பண்ண போகிறோம். இதை வந்து பேட்டிங் தனியாக பவுலிங் தனியாக ரேட் பண்ண போகிறோம். பேட்டிங்னு எடுத்துட்டோம் மொத்தமாக 10 மார்க். பேட்டிங்க்கு 5, பவுலிங்க்கு 5, ரெண்டையும் போட்டு டோட்டலாக எவ்வளோ பார்க்கணும் அதுதான் கணக்கு. இப்போ பேட்டிங் பார்க்கலாம். ருத்ராஜ், கான்வே, திரிபாதி, டூபே, விஜய் சங்கர் ஆர் தீபக் ஹூடா, ஷாம் கரன், தோனி, ஜடேஜா, தோனி, அஸ்வின். பேட்டிங் லாங் பேட்டிங் இருக்குது, இருந்தாலுமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த டீமில். ஓப்பனிங் ருத்ராஜ் ஓகே ஆடிடுவான். ரச்சின் ரவீந்திரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஐபிஎல்ல, பட் இருந்தாலும் ஒரு சொல்லவே வேணாம், ஓடிய வேலுக்கு அப்புறம் சூப்பராக விளையாடிருக்கான். இருந்தாலுமே ஒரு கேள்விக்குறி இருக்குது ஓப்பனிங்கில். ராகுல் திரிபாதி ஓகே, குட் பேட்ஸ்மேன். டூபே ஸ்பின்னு நல்லா ஆடுவார், ஃபாஸ்ட் பவுலர் நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ எங்கே பிரச்சனை வந்ததுன்னா நம்பர் 5 நம்பர் 6. நம்பர் 5 விஜய் சங்கர், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 6 சாம் கரன் ஓகே குட். 7 ஜடேஜா குட். 8 தோனி, 9 அஸ்வின். ஓகே, இது வந்து ஓவராலாக பார்த்தா ஒரு நல்ல பேட்டிங் லைன் அப் தான், பட் இருந்தாலும் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ருத்ராஜுமே லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னும் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நல்லா விளையாடல, சான்ஸ் கிடைக்கல. ஓகே, பட் இன்னும் அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகல இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். ஸோ லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது இந்த டீம். ராகுல் திரிபாதி சொல்ல வேணாம், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். டூபே ஓகே, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு, பட் ஐ எம் நாட் ஃபுல் ஃப்ளெஜ்டு கன்வின்ஸ்டு. இதனால நான் வந்து 5க்கு எவ்வளோ கொடுப்பேன்னா 4 மார்க் கொடுப்பேன். நல்ல டீம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு இருக்குது, மிக்சடாக இருக்குது. இப்போ தோனி ஜடேஜா மேலே வந்து, இப்போ தோனி ஜடேஜா கீழே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் மேலே வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யாருக்கான்னு கேட்டாங்கன்னா கேள்விக்குறி இருக்குது. ருத்ராஜ் ரச்சின்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அங்கே கம்மியாக இருக்குது. அதனால நான் வந்து 5க்கு 4 கொடுக்குறேன். அதே இப்போ பவுலிங் சைடு பார்த்தோம்னா சாம் கரன் ஒரு ஆல்ரவுண்டர். சாம் கரன், ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது, பத்திரானா. இம்பேக்டில் கலீல் அகமது ஆர் முகேஷ் சௌத்ரி ஆர் நாகர்கோட்டி, கமலேஷ் நாகர்கோட்டி வாய்ப்பு இருக்குது. சொல்லவே வேண்டாம், டாப் பவுலிங். இன்னும் 3 பேர் முடிச்சிடுவாங்க மேட்சை. ஹோம் கிரவுண்ட், இது வந்து ஹோம் கிரவுண்ட் வச்சு நான் சொல்கிறேன். ஹோம் கிரவுண்டு 3 ஸ்பின்னரு மூட்டை கட்டிடுவாங்க 12 ஓவர், பிரச்சனையே இல்லை. நூர் அகமது இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஜடேஜா அஸ்வின் ஹோம் கிரவுண்டில் வச்சுருவாங்க. ஹோம் கிரவுண்ட் இப்போ கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் இருக்கும். நூர் அகமது நல்லா பண்ணியிருக்காரு, ஸோ ஸ்பின்னு சூப்பராக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங்கில் பத்திரானா எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்கானா இல்லை. பவுலிங்லேயும் கொஞ்சம் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்பின்னு சூப்பராக இருக்குது. இந்த ஃபாஸ்ட் பவுலிங்கில் கொஞ்சம் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால இதுக்கு ஒரு 4.5 கொடுக்கலாம். 4 + 4.5 = 8.5. மொத்தமாக இந்த டீமுக்கு 8.5 கொடுத்துருக்கேன் நான் 10க்கு. ஓவராலாக பார்த்தா இப்போ வந்து ஸ்பின்னையே நான் பவுலிங்கே நான் 2ஆக பிரிச்சிருக்கேன், ஸ்பின்னு ஃபாஸ்ட்டு. ஸ்பின்னு 5ல் வந்து ஸ்பின்னு 2.5 ஷோர், ஃபார் ஷோர் கண்டிப்பாக. ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நான் வந்து 2 தான் கொடுத்துருக்கேன். 2.5 + 2 4.5. மொத்தமாக 10க்கு 8.5 மார்க் வாங்கியிருக்காங்க. இதுதான் ஸ்குவாட் அனாலிசிஸ். அது டீமோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா, ஹோம் கிரவுண்டில் ஸ்பின்னை வச்சு முடிச்சது தான் கண்டிப்பாக டீம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்பின் ட்ராக் தான் கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ நல்ல ஸ்பின்னை வச்சு ஸ்பின் ட்ராக் கொடுக்கலன்னா அவங்களுக்கு லாஸ். ஹோம் கிரவுண்டில் ஸ்பின்னை வச்சு முடிச்சிருவாங்க, அவங்க டீமை முடிச்சிருவாங்க. எந்த டீம் வந்தாலும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க, முடிச்சிருவாங்க. அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது.
அவையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரெசிவாக பேட்டிங் ஆட பார்ப்பாங்க. அதுதான் 200+ அடித்து ஆகணும், அக்ரெசிவாக ஆடணும் அவையில். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு கிரவுண்டில், ஐ மீன் வான்கடே மாதிரி ஒரு கிரவுண்டில் ஸ்பின்னே எடுப்படாது, அடிச்சிடுவாங்க. அங்கே வந்து நமக்கு ஸ்கோர் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக அவே கேம்ஸ் வந்து அக்ரெசிவாக ஆட பார்ப்பாங்க. ஆனால் அதே ஹோம் கேம்ஸில் 150 160 அடித்தா கூட அவங்களால கண்டெயின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது ஹோம் கிரவுண்டில். அவையில் போனால் அக்ரெசிவாக ஆட பார்ப்பாங்க. அதுதான் அவங்க டீம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். டாப் 4 வருமா வராதா அப்படின்னு நம்ம கடைசியில் பார்க்கலாம். எல்லா டீமுக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து 8.5 மார்க் வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே. நெக்ஸ்ட் அடுத்த டீமோட உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from Khalil Ahmed. டாப் 4 வருவாங்களா வரமாட்டாங்கன்னு சொல்லி ஏமாற்றிட்டேன். அது ஒன்றும் இல்லை, கடைசியில் சீரீஸ் முடியும் போது கடைசியில் சொல்கிறேன். இப்போவே சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும். ஸோ அதனால் அடுத்த வீடியோ அடுத்த டீமோட வரேன். until then it's goodbye from Khalil Ahmed. Bye.